அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 8ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய தொடர் வகைகள் பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலும் கம்பல்சரி இதிலேருந்து வினாக்கள் போவாங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர் வகைகள் பொதுவாக பாருங்கள், தொடர்களை பொருள் அடிப்படையில் நம்ம 4 வகையாக பிரிக்கலாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, பொருள் அடிப்படையில் தொடர்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. 4 வகையாக பிரிக்கப்படும். அப்போ அந்த 4 வகை என்னது பாருங்கள், செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். அப்போ தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், செய்தி தொடரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த பகுதி. ஆனால் இந்த பகுதியிலேருந்து வினாக்கள் இல்லாமல் எந்த ஒரு வினாத்தாலுமே இருக்காது. ஸோ மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்துக்கறணும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து செய்தி தொடர் இருக்குது. அப்போ செய்தி தொடர்னால் என்னதுங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு வாக்கியம் சொல்கிறேன். அந்த வாக்கியம் வந்து ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொன்னால் அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம், செய்தி தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒரு செய்தியை தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய தொடரை தான் செய்தி தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு தாங்க ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான். அப்போ இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றது வந்து செய்தி தொடர் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு செய்தியை சொல்லுது. சரிங்களா? ஏன்னா எனக்கு பொதுவாக கல்லணையை கட்டினது யார் அப்படின்ற ஒரு செய்தி எனக்கு வந்து வேணும். அப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லுது. அடுத்ததுங்க, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வீணா தொடர். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரில. அப்போ அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு நபர்கிட்ட வந்து அதை வந்து நான் கேள்வியாக கேட்பேன். ஸோ அப்படி ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையக்கூடிய தொடர் தான் வந்து வினா தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அந்த இடத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். பெரும்பாலும் இதை நம்ம எப்படி சொல்லிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எண்டில் வந்து என்ன இருக்கும், கொஸ்டின் மார்க் இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார். அப்போ சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு காப்பியம் இருக்குது. இந்த காப்பியத்தை இயற்றினது யாருன்னு எனக்கு தெரியலை. ஸோ இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு நபர்கிட்ட போய் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறேன். சரிங்களா? அப்போ ஒருவர் மற்றொருவரிடம் ஒரு வினாவை வந்து என்னது எழுப்புறதை தான் வந்து வினா தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே கொஞ்சம் மாற்றி கூட நமக்கு கேட்கலாம். திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ இதை தான் வினா தொடர். அடுத்தது பாருங்கள், விளைவு தொடர். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. விளைவு தொடராக இருந்துச்சுன்னா ஒரு 4 தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறணும். என்ன அப்படின்னா, வாழ்த்துதல், வைதல், வேண்டல், அதான் வேண்டுதல், அதுக்கப்புறம் ஏவுதல். சரிங்களா? அதான் ஏவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? வாழ்த்துறது, வைறது, வேண்டுறது, ஏவுறது, இந்த பொருளில் வரக்கூடிய தொடரை தான் நம்ம விளைவு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்கே எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு கேட்பாங்க, டெஃபனிஷன் கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், விளைவு தொடர் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 4 வழிகளில் எனக்கு வந்து வரலாம். என்னென்ன வழிகள் சொன்னேன், வாழ்த்தலாம், வையலாம், வேண்டலாம், அதுக்கப்புறம் வந்து ஏவலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இளமையில் கல் அப்படின்றது வந்து என்னது, ஏவுறது. அதாவது இளமையில் நீ கண்டிப்பாக படிக்கணும், படித்தாதான் முதுமையில் நல்லா இருக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு வந்து என்னதுங்க, இளமையில் கல் அப்படின்றது வந்து ஏவல் பொருளில் வரும். அடுத்தது பாருங்கள், உங்கள் திருக்குறள் நூலை தருக அப்படின்னா வந்து என்னதுங்க, அதாவது உங்கள் புத்தகத்தை எனக்கு தருக. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அப்போ உங்களோட புத்தகம் எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், உங்களுடைய திருக்குறள் புத்தகத்தை எனக்கு தருக அப்படின்னா நான் வேண்டுறேன், உங்ககிட்ட எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், வேண்டுறேன். சரிங்களா? அடுத்தது உழவு தொழில் வாழ்க. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னது, வாழ்த்துறது. உழவு தொழில் வாழ்க அப்படின்னா வந்து என்னதுங்க, தலைவர் வாழ்க,
இந்த மாதிரி சொல்கிறாங்களங்க. ஸோ அது வந்து உழவு தொழில் வாழ்க அப்படின்னா அது வந்து வாழ்த்துதல் பொருளில் வரக்கூடியது. அடுத்தது பாருங்கள், கல்லாமை ஒழிக. அப்போ ஒழிகனாலே வந்து என்னதுங்க, யாரையோ ஒருத்தவங்கள வசப்படுறது தான் வந்து ஒழிக அப்படின்னு சொல்லுவோமாங்க. இவங்க ஒழிக அவங்க ஒழிக அப்படின்னு கூட நம்ம ஆட்கள் நிறைய கற்றுவாங்க பார்த்தீங்களா, கோஷம் போடுவாங்களா, அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கல்லாமை ஒழிக அப்படின்னா வந்து வைதல் பொருளில் வரும். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். ஒரு தொடரில் வாழ்த்தலாம், வையலாம், வேண்டலாம், அதுக்கப்புறம் ஏவலாம். இந்த பொருளில் வந்தால் அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், விளைவு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக 4வது வகை என்ன அப்படின்னா உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கிறது தான் உணர்ச்சி தொடர். சரிங்களா? ஸோ ரொம்ப அதாவது வந்து நம்ம எப்படி விளைவு தொடர் வந்து 4 பொருள்களுக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி உணர்ச்சி தொடர் அப்படின்றது எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்கள். உவகைனா ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரிங்களா? அதான் உவகை. அடுத்தது வந்து அழுகை, அடுத்தது அவலம், அடுத்து அச்சம், அடுத்து வியப்பு. இந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகள் தாங்க. நம்ம வியப்பாக பார்ப்போம், இல்லாட்டி அழுதுருவோம், இல்லாட்டி ரொம்ப அவலமான ஒரு நிலையில் இருப்போம், இல்லைன்னா உவகை ஒரு மகிழ்ச்சியான நிலைமையில் இருப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒன்றை பார்த்து ரொம்ப வியந்து போய் இருப்போம். ஸோ இந்த மாதிரியான தொடரில் வர்றதை தான் நம்ம வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதை தான் நமக்கு கேட்பாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். அடடா, என் தங்கை பரிசு பெற்றாள். சரிங்களா? அப்போ என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அப்போ உவகை. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன உணர்ச்சி தொடரில் வரும் அப்படின்னா உவகை பொருளில் வந்து வரும். அடுத்தது பாருங்கள். புலி வருகிறது அப்படின்னா அச்சம், ஐயோ புலி வருது, என்ன பண்ண போதோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறத தான் நம்ம வந்து அச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இது வந்து அவலம். கரெக்டு தானேங்க. ஏன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் இருந்தால் தான் நான் வந்து பழங்காலத்தில் பண்டைய காலத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, புலவர்கள் எப்படி இருந்தாங்க, மன்னர்கள் வந்து தங்களுடைய ஆளுமையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றி முழுமையாக எனக்கு தெரிஞ்சுக்கிறணும்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் எனக்கு வேணும். அப்போ அது அழிஞ்சு போச்சுன்னா அது அவலம். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம அவமானமாக கருதணும். அப்போ பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்றது வந்து அவலம் பொருளில் வருங்க. அடுத்தது பாருங்கள். மலையின் உயரம்தான் என்னே. ரொம்ப வியப்பாக பார்க்குறேன். ஆகா, எவ்வளோ உயரமான ஒரு மரம், எவ்வளவு உயரமான ஒரு சிகரம், எவ்வளவு உயரமான ஒரு மலை அப்படின்னு வந்து நான் வியந்து பார்ப்பேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து வியப்பு. அப்போ உவகை, அச்சம், அவலம், அதுக்கப்புறம் வியப்பு, இந்த மாதிரி பொருளில் இன்னொன்று அழுகை. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய தொடரை தான் உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ தொடர்களில் மொத்தம் 4 வகை இருக்குது. ஒன்று செய்தி தொடர். அப்போ ஒரு செய்தியை நமக்கு சொல்லும். வினா தொடர் அப்படின்னா ஒரு வினாவை அங்கே எழுப்போம். விளைவு தொடர் அப்படின்னா 4 பொருளில் வரும். வாழ்த்தலாம், வையலாம், வேண்டலாம், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஏவலாம். அடுத்தது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர்னால் பாருங்கள், அழுகை, அச்சம், வியப்பு, உவகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவலம். இந்த மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு தொடரில் வரலாறு தான் நம்ம வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதை நம்ம கற்றுக்கிட்டோம். இதை வச்சு நமக்கு வந்து எடுத்துக்காட்டு, அதாவது வந்து கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்குறாங்க, பார்ப்போம். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். அப்போ நீங்களே யோசித்து பாருங்கள். முக்காலத்தை பற்றியும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுது, ஒரு செய்தியை நம்மக்கிட்ட வந்து சொல்லுது. சரிங்களா? அப்போ முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்றது என்ன வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர். அடுத்தது கடமையை செய் அப்படின்னா வந்து என்னதுங்க, நம்ம ஏவுறோம், கடமையை செய், இளமையில் படி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஏவுறோம் பார்த்தீங்களா. அப்போ இது வந்து என்ன வரணும், ஏவல் பொருளில் வருது. அப்போ இது வந்து விளைவு தொடர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததுங்க, பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. பொதுவாக இந்த என்னே அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து வியப்பு பொருளில் வரணும். அப்போ இது வந்து என்ன வகை தொடராக இருக்கும், உணர்ச்சி தொடர். சரிங்களா? அப்போ பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து உணர்ச்சி தொடர். அந்த உணர்ச்சி தொடரில் எந்த வகைன்னு கேட்டாங்கன்னா வியப்பு அப்படின்றதுல வரணும். அடுத்ததுங்க, நீங்கள் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கீர்கள் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் எத்தனை, நான் அதாவது வந்து ஒரு 10 புத்தகம் நான் கொடுத்துருக்கேன். இந்த 10 புத்தகத்தில் நீங்கள் எத்தனை புத்தகத்தை நீங்கள் வந்து படிச்சிருக்கிறீங்க அப்படின்றத நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு வினாவாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ வினா பொருளில் வரக்கூடிய தொடரை தான் நம்ம வந்து வினா தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ
இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வீணாத்தோட. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி ஏதாவது புக்கில் இருக்கிறதையே நான் உங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை இதே கான்செப்டை அடிப்படையாக வச்சு அவங்களா ஒரு கொஸ்டினை கூட ஃப்ரேம் பண்ணலாம். பட் இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் இந்த பகுதியில் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மிக முக்கியமான பகுதி கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் அது முழுமை அடைஞ்சிருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி என்றும் உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.